சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாமா, மதி முழிச்சிட்டு இருக்காளா? முடிச்சிட்டு தான் இருக்கா. ஏதோ ஹோம்வொர்க் இருக்குன்னு தூங்காம உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காமா. கொஞ்சம் போன் அவகிட்ட கொடுக்க முடியுமா? சும்மா மதி சாப்பிட்டுப்பா. இருங்க. சரி சரி கொடுக்குறமா. இந்த மதி புடி, உங்க அத்தை பேசுறாங்க, பேசு. ஹலோ அத்தை, படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா அத்தை, நிறைய ஹோம்வொர்க் கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலான்னு தான் பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. சமத்து தங்கம், நல்லா படிக்கணும். சரி, இப்ப அத்தைக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? செல்வ மாமா ரூமுக்கு கொஞ்சம் போறீங்களா? எதுக்கு அத்தை? நீங்க போங்களேன், நான் சொல்றேன். சரி அத்தை. தாத்தா, செல்வம் மாமா ரூமுக்கு போகணுமா? சரி வா போலாம். ஹலோ அத்தை, லைன்ல இருக்கீங்களா? தோ நாங்க போயிட்டு இருக்கோம் அத்தை, நானும் தாத்தாவும். எங்க ரூம்ல யார் படுக்க போறா? நம்ம ரூம்ல யாரு? இருங்க. வாமா. வந்துட்டோம் அத்தை. அங்க ஃபிஷ் டேங்க் இருக்குல்ல? இருக்கு அத்தை. அது பக்கத்துல ஃபிஷ்ஷோட ஃபுட் எல்லாம் இருக்கா? ஃபுட்டா எங்க இருக்கு? இருக்கு அத்தை. பாவம் ஃபிஷ் எல்லாம் சாப்பிடாம இருக்கும்ல, கொஞ்சோண்டு ஃபுட் எடுத்து ஃபிஷ் டேங்க்ல போடுறீங்களா தங்கம்? தோ போடுறேன் அத்தை. எல்லாம் நல்லா பசியில இருந்திருக்கும் போல இருக்கு. மீன்கள்லாம் போட்டி போட்டு சாப்பிடுதுங்க அத்தை. இப்ப அத்தையும் மாமாவும் வீட்ல இல்லல்ல, இனிமே நீ சாப்பிடும் போதெல்லாம் மீனுக்கு கொஞ்சமா சாப்பாடு போடணும், சரியா? சரிங்க அத்தை, இனிமே நீங்க கவலையே பட வேணாம், மீனுங்களை நான் பாத்துக்கிறேன். சரி தங்கம், அப்புறம் நல்லா படிக்கணும், சரியா? ஆனா அத்தை, நீங்களும் மாமாவும் எப்போ வருவீங்க? சீக்கிரமாவே வந்துடுறோம்டா. சரி, தாத்தா கிட்ட போனை கொடுக்குறீங்களா? இதாங்க தாத்தா. சொல்லுமா. மாமா, இந்த நேரத்துல உங்களுக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்றோமா? எப்ப வேணாலும் நீ போன் பண்ணலாமா. அம்மாடி, மீனுக்கு உணவு கொடுக்கலன்னு நீ கவலைப்படுற பாத்தியா? உன்னை புரிஞ்சுக்க இங்க யாருமே இல்லம்மா. அந்த நேரமும் வரும் மாமா. நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாம நிம்மதியா படுத்து தூங்குங்க. போன் வச்சிருவா? சரிம்மா. மதி, வா போலாம். ஹோம்வொர்க் இருக்குல்ல, வா வா. என்ன பாக்குறீங்க? நீங்களும் மறந்துட்டீங்கல்ல? இதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆண்டவன் என்ன மகாவா படிச்சிருக்கணும். இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா பசி போகாது, சாப்பிடணும்.